தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் தாமோதரன், இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் இருக்கிறார். வணக்கம் அபிராமி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது சென்னை வேப்பேரியில் உள்ள காவலர் ஆணையர் அலுவலகத்தில் தற்போது நேரில் ஆஜராயிருக்கிறார். குறிப்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனை என்பது ரூபாய் 25 லட்சத்திற்கு இருநபர் உத்தரவாதம். அதே போல வழக்கின் சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டோரை தொடர்பு கொள்ளவோ, அவரிடம் பேசவோ, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக முயலக்கூடாது. அதே போல வாரத்தின் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 11 முதல் 12 மணிக்குள்ளாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துணை இயக்குநர் முன் ஆஜராகி கையெழுத்த விட வேண்டும் எனவும், குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் 3 குற்ற வழக்குகளின் விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி 6 நிபந்தனைகளோடு தான் அவர் நிபந்தனை இருக்கிறார். இந்த நிலையில் சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வு அதிகாரி முன்பு அவர் நேரடியாக ஆஜராகி தற்போது கையெழுத்திட்டு தற்போது அவர் சென்றிருக்கிறார். இந்த நிபந்தனைகளை அவர் பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவருடைய நிபந்தனை ஜாமீன் ஒட்டுமொத்தமாக விடுவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் அவர் கொடுத்த அடிப்படையில் அவருடன் வழக்கறிஞரும் நேரில் வந்திருந்தார். வழக்கறிஞரோடு அவர் நேரடியாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வு அதிகாரி முன் அவர் ஆஜராகி தற்பொழுது கையெழுத்திட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.